தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரம் அருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உத்தம மனஸ்தாப ஜெபம் சொல்வோம். ஏன் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாழ அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவைப்பாதை முன்னுரை. சிலுவைப்பாதை என்பது இறைமகன் இயேசு மனிதகுல பாவம் போக்க சிலுவையை சுமந்து சென்று பரிகாரம் தேடிய பாதையாகும். அது மட்டுமல்ல, இயேசுவின் சிலுவை பாடுகள் மனித வாழ்வின் பாடுகளை போக்குவதற்கான பாடங்களை கொடுப்பதாகும். ஆம், நம் வாழ்வின் பாடங்களை போக்குவதற்கான வழிமுறைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமெனில் இப்பாதையின் நிலைகளை சிந்திக்கும் போது நம் வாழ்வின் துன்பங்களை மையப்படுத்தக்கூடாது. மாறாக இயேசுவின் துன்பமேற்கும் பண்பை மையப்படுத்தி தியானிக்க வேண்டும். சோதனைகளை சாதனைகளாக்கும் சத்தியங்களையும் சாத்தியங்களையும் கற்றிட நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இச்சிலுவை பாதையின் ஒவ்வொரு நிலையிலும் இயேசுவின் பண்பை மையப்படுத்தி அவர் நம்மிடம் எதிர்பார்க்கும் மனமாற்றத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் நாம் வாழும் சமூக சூழலில் கடவுளை புறந்தள்ளிவிட்டு கடவுளே எனக்கு வேண்டாம், பணமும் பதவியும் இருந்தாலே போதும் என்கிற நிலையில் மனிதர்கள் வாழ பார்க்கின்றனர். இந்நிலையில் தவக்காலம் கொடுக்கும் ஓர் அழைப்புதான் மனமாற்றம். மனித வாழ்வின் மனமாற்ற பயணத்தில் பொதுவாக 3 விதமான முக்கிய மனமாற்றங்கள் உள்ளன. 1. மற்றவரை நமக்கு சமமாக ஏற்கும் மனமாற்றம். 2. பணிபுரியும் தலைமைத்துவ மனமாற்றம். 3. கடவுளை மையப்படுத்தும் மனமாற்றம். இயேசுவை மையப்படுத்திய சிலுவை பாதையின் நிலைகள் எல்லாம் இயேசுவால் நமக்கு சொல்லப்பட்ட வாழ்க்கை பாடங்கள் மட்டுமல்ல, இயேசு தம் வாழ்வால் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை பாடங்களும் கூட. இதனை யாரும் மறுக்க முடியாது. எனவே இங்கே நாம் சிந்திக்க இருப்பவையெல்லாம் இயேசு போதித்த வார்த்தைகள் மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையும் கூட. அதனால்தான் அவர் நம்மில் எதிர்பார்க்கும் இம்மாற்றங்கள் நமக்கும் சாத்தியமாகும். இந்த நம்பிக்கையோடு மனமாற்றம் நம்முள் பிறப்பெடுக்க வேண்டும். பாடுகளின் பாதையில் மையப்படுத்தப்படும் இயேசு நம் வாழ்விலும் மையப்படுத்தப்பட்டால் வாழ்வின் துன்பங்கள் மறைந்து மாற்றங்கள் உருவாகும், வெற்றிகள் கைகூடும் என்பது உண்மையே. எனவே இயேசுவின் பாதையில் பயணிப்போம். அப்போது நாமும் இயேசுவாவோம். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
இயேசுவின் இறையாட்சி பணியின் விளைவாக அவர் சிலுவை மரண தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டி இருந்தது. சமூகத்தில் தங்களின் பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் வரக்கூடாது என்பதில் கருத்தாய் இருந்ததால் கடவுளையே பலி கொடுக்க முடிவு செய்தது அன்றைய அதிகாரம் படைத்த பரிசேய கூட்டம். அதனால் இயேசுவின் மீது பொய்யான குற்றம் சாட்டி பிலாத்திடம் கையளித்தனர். பிலாத்து தன் பதவியை தக்க வைத்து கொள்ள கூட்டத்தினரின் கூச்சலுக்கு பயந்து போய் அப்பாவியான இயேசுவுக்கு அநீதியான தீர்ப்பளிக்கின்றான். இவ்வாறு குற்றமில்லாத இயேசு குற்றவாளியாக சிலுவை சுமக்க வேண்டியதாயிற்று. அப்பழுக்கற்ற இயேசு அநீதியான தீர்ப்பிட்டவர்களுக்கும் அதனை அமைதியோடு ரசித்து கொண்டவர்களுக்கும் ஓர் அருமையான தீர்ப்பினை பதிலுக்கு வழங்குகின்றார். அதுதான் நாம் இந்நிலையில் கற்க வேண்டிய வாழ்க்கை பாடம். அதிகார மோகம் கொண்டவர்களை பார்த்து, அநீதியான தீர்ப்பிடுபவர்களை பார்த்து, அலட்சிய வாழ்வு வாழ்வோரை பார்த்து ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், அநீதியான தீர்ப்பிடுதலை தவிர்த்து நியாயமான வாழ்வு வாழ வேண்டுமாயின் என் தீர்ப்பு உங்கள் தீர்ப்பாக வேண்டும். அது யாதெனில், ஊதாரி மைந்தன் உவமையில் நான் கூறும் தீர்ப்பு, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணுக்கு நான் அளித்த தீர்ப்பு, சக்கேவிற்கு நான் அளித்த தீர்ப்பு, முடக்குவாத முற்றவனுக்கு நான் அளித்த தீர்ப்பு, நறுமண தைலம் பூசிய பாவியான ஒரு பெண்ணிற்கு நான் அளித்த தீர்ப்பு. அதுதான் மன்னிப்பு என்னும் தீர்ப்பு. நீதியா உறவா என்று வருகிற பொழுது உறவுக்கு முதலிடம் அளிக்கும் தீர்ப்பு. மன்னிப்பா தண்டனையா எனும் பொழுது மன்னிப்பிற்கு முதலிடம் அளிக்கும் தீர்ப்பு. மனிதமா சட்டமா எனும் பொழுது மனிதத்திற்கு முதலிடம் அளிக்கும் தீர்ப்பு. இப்படிப்பட்ட தீர்ப்பை அளிக்கின்ற ஒரு நல்ல மனமாற்றமே நான் உன்னிடம் எதிர்பார்க்கும் மாற்றம். இம்மாற்றத்திற்கு நீ தயாரா? ஜெபம். இரக்கம் நிறைந்த எம் இறைவா, என் வாழ்வில் மன்னிக்க மறுத்து உறவுகள் வெறுத்து வாழ்வை நரகமாக்கிக் கொள்ளாமல் இருக்க மன்னிப்பை நல் மருந்தாக உம் தீர்ப்பாக எமக்கு வழங்கினீரே. உம்மிடம் நாங்கள் பெற்ற இந்த தீர்ப்பை எம் வாழ்விலும் அடுத்தவருக்கு அளித்து நல்லுறவுடன் வாழ எங்களுக்கு வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இரண்டாம் நிலை. இயேசுவின் தோளில் பார சிலுவை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உழைப்பின் சக்தியே உலகில் மிக உன்னதமானது. வெற்றி கொள்ளும் ஆற்றல் வேறெந்த சக்திக்கும் கிடையாது என்கிறார் ஆபிரகாம் லிங்கன். உழைப்பு என்பது தன்னிலே நேர்மையையும் நீதியையும் கொண்டது. நீதிக்கும் நேர்மைக்கும் அடிப்படையான உழைப்பு நமக்கு பாரம் என்றால் கட்டாயம் அதை நாம் சுமந்தே ஆக வேண்டும். அப்போதுதான் நமக்கு நிறைவு, மகிழ்வு என்னும் மீட்பு கிடைக்கும். நாம் வாழும் இன்றைய சமூகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை கற்பிதம் கஷ்டப்படாமல் காசு சம்பாதிக்க வேண்டும், வேர்வை இல்லாமல் வேலை செய்ய வேண்டும், படிக்காமல் மதிப்பெண் பெற வேண்டும், எல்லாரும் என்னை அன்பு செய்ய வேண்டும், நாம் செய்யும் செயல்களை பாராட்ட வேண்டும். இப்படி இன்னும் பல யதார்த்தங்கள். மேற்சொல்லப்பட்ட எல்லா செயல்களுமே ஒருவர் தன்னுடைய நலனுக்காக செய்யும் செயல்பாடுகள். தனக்கென செய்யும் வேலைகளை செய்வதற்கே கஷ்டப்படும் நபர்கள் மற்றவருக்காக துளியளவு சுமையையும் சுமக்க மாட்டார்கள் என்பது யதார்த்தமே. ஆனால் இயேசு சிலுவை மரம் சுமந்தது தன்னுடைய நலனுக்காகவோ பெருமைக்காகவோ அல்ல. மனித குல பாவத்திற்கு கழுவாயாக கழுமரத்தை தன் தோளில் சுமக்கும் இயேசு கற்பிக்கும் பாடமும் நம்மிடம் எதிர்பார்க்கும் மனமாற்றமும் இதுதான். ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வில் லட்சிய சிலுவைகளை சுமக்க தயாராக இருக்க வேண்டும்.
இவ்வகை சிலுவைகள் ஒருவன் தனக்காகவோ தன்னுடைய நலனுக்காகவோ சுமப்பவைகள் அல்ல, ஆனால் மற்றவருக்கானது. பிறருக்காக ஒருவன் தனது வாழ்வில் லட்சிய சிலுவைகளை சுமக்கும் போது தனக்கு வேண்டிய அனைத்தையும் அது நிறைவாக கொடுக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. வாழ்க்கையில் மனிதர்கள் 3 விதமான சிலுவைகளை சுமப்பதாக சொல்கிறார்கள். முதலாவது, காற்று சிலுவைகள். நம்மை மற்றவர்கள் சாதாரணமாக கடிந்து கொள்ளும் போதும், நம்மை கண்டுகொள்ளாமல் முகத்தை திருப்பிக் கொள்ளும் போதும் அவற்றிற்காக மனம் வருந்திக் கொண்டே இருப்பவைகளை காற்று சிலுவைகள் என்கிறோம். இரண்டாவது, கற்பனை சிலுவைகள் ஆகும். இவைகள் இல்லாத ஒரு பிரச்சனையை இருப்பது போன்றே எண்ணிக்கொள்வது. எனவேதான் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை விட சிந்திக்கும் பிரச்சனைகளே அதிகம் என்று கூறுகின்றனர். மூன்றாவது, லட்சிய சிலுவைகள். பிறருடைய நலனுக்காக நாம் படும் வேதனைகள். இதுவே இயேசு சுமந்த சிலுவை. இன்றைக்கு நாம் சுமக்க வேண்டிய லட்சிய சிலுவைகள் யாவை? சிலருக்கு படிப்பு, உழைப்பு, உறவு, இலக்கு போன்றவைகளெல்லாம் பாரமாக இருக்கலாம். ஆனால் இது போன்ற பாரம் சுமத்தலிலேதான் பண்பட்ட வாழ்வு உண்டு என்பதனை மறந்துவிடக்கூடாது. தனக்கு வேண்டியதை தன் உழைப்பில் பெற்றும் பிறரோடு தம் உழைப்பை பகிர்ந்தும் வாழும் மாற்றத்திற்கு நாம் தயாரா? ஜெபம். சிலுவை சுமந்து எம் சுமை நீக்கிய இறைவா, எங்கள் வாழ்விலும் பல்வேறு மனச்சுமைகளாலும் உடல் சுமைகளாலும் பொருளாதார சுமைகளாலும் துன்புறும் மக்களின் பாரம் குறைய எங்களால் இயன்றவற்றை நாங்கள் செய்யும் நல்ல மனதினையும் மற்றவர்களுக்கு நாங்கள் சுமையாக இல்லாத நல்ல வாழ்வையும் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் கல்வாரி நோக்கிய பயணத்தின் முதல் வீழ்தல் எல்லோருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும். இவர் மீண்டும் எழுவாரா? சிலுவையை கல்வாரி மலைவரை இவர் சுமந்து செல்வாரா? இவருக்கான தண்டனையை நிறைவேற்ற முடியுமா? இப்படி எதிர்மறையாக எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கு வாழ்க்கை என்பது வீழ்ந்த நிலையிலிருந்து எழுவதில் அடங்கி இருக்கின்றது என்பதனை இயேசு எடுத்தியம்புகின்றார். நமது வாழ்வின் பல நிலைகளில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாம் வீழ்ந்தே கிடக்கின்றோம். உதாரணத்திற்கு, நம் உள ரீதியான தோல்விகளான காதல் தோல்வி, தேர்வில் தோல்வி, தொழிலில் தோல்வி, உறவில் தோல்வி மற்றும் உடல் ரீதியான தோல்விகளான நோய்கள் போன்றவைகளை சொல்லலாம். இந்நிலைகளுக்கு யார் காரணம் என்றால் குடும்பம், பெற்றோர், உடன்பிறப்புகள், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் இந்த சமூகம் என பலவிதமான காரணங்களை கூறுவோம். உண்மையில் இவர்களா காரணம்? இல்லை. அவரவர் நிலைக்கு அவரவரே பொறுப்பு. இதனை சுவாமி விவேகானந்தர் பின்வருமாறு உரைக்கின்றார்: நாம் இப்போது இருக்கும் நிலைமைக்கு நாமே பொறுப்பாளிகள். நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அப்படி நம்மை அமைத்து கொள்ளும் ஆற்றல் நம்மிடமே இருக்கிறது. வாழ்க்கை பயணத்தின் முயற்சிகளில் எல்லோரும் வெற்றி பெறுவதில்லை. காரணங்களை மிக எளிதாக கூறிவிட முடியும். அடிப்படையில் பயணத்தின் பாதை பலருக்கு சரியாக தெரிவதில்லை. பயணத்தில் தடைகள் வருமாயின் அவைகளை தாண்டும் துணிவு இல்லை. சில சமயங்களில் பயணத்தில் தோல்வி வருமாயின் மீண்டும் முயற்சிப்பதில்லை. இத்தகைய முடிவுகளால் சிலர் பயணத்தை பாதியில் கைவிட்டு விடுகின்றனர். சிலர் தோல்வி கண்டதும் துவண்டு விடுகின்றனர். சிலர்
மற்றவர்களின் தோல்வியை பார்த்து தங்களின் பயணத்தை துவங்குவதே இல்லை. உண்மையில் பயணத்தில் வெற்றி காண பயணத்தின் பாதையை, அதன் பாதுகாப்பு தன்மையை குறித்து அறிந்து வைத்திருக்க வேண்டும். வாழ்க்கையும் ஓர் பயணமே. ஆனால் இதில் மேல் சொல்லப்பட்ட பயணத்திற்கான அனைத்து அம்சங்களையும் அறிந்து வைத்துக்கொண்டு பயணத்தை தொடங்க முடியாது. இதுதான் வாழ்க்கை பயணத்தின் சிறப்பு அம்சமாகும். இந்நிலையில் பயணத்தில் தடைகள் வருவதும் சில சமயம் தோல்விகள் வருவதும் இயல்பே. ஆனால் அந்நிலையிலேயே தங்கி விடுவதுதான் தவறு. அதிலிருந்து எழுந்து பயணிக்கும் தீரம் நமக்கு அவசியம். தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்காதே. தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்பார் தோழர் லெனின். எனவே விழுந்த நிலையிலிருந்து எழுந்து நடக்க முற்பட்டால் நாம் நம் தோல்வியிலிருந்து கற்றிருக்கின்றோம் என்று அர்த்தம். தவறி விழுந்த விதையே முளைக்கும் போது தடுமாறி விழுந்த உன் வாழ்க்கை மட்டும் சிறக்காதா? தன்னம்பிக்கையை எப்பொழுதும் இழந்து விடாதே. உங்கள் மனதை உங்களைத் தவிர வேறு யாராலும் பாதுகாக்க முடியாது. தோல்விகள் வரும், துவண்டு போகாதே. வாழ்வில் தோல்விகளையே சந்திக்காதவன் எதையும் முயற்சிக்காதவன் என்றார் ஆல்பர்ட் ஜென்ஸ்டீன். துவண்டு போதல், முயற்சிக்காமை இரண்டும் நம்மை விட்டு மறைய வேண்டும். இம்மாற்றத்திற்கு உட்பட தயாரா என்பதே சிலுவை பாடுகளின் இந்நிலையில் இயேசு நமக்கு விடுக்கும் சவால். ஜெபம். எங்கள் நல்ல ஆயனே இறைவா, வாழ்வை வாழும்போது இடறல்களும் விழுதல்களும் இயல்பு. அதிலிருந்து எழுவதுதான் மனித இயல்பு என்பதனை உணர்ந்து வாழ ஞானத்தையும் மன வலிமையும் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 4ஆம் நிலை. இயேசு தன் தாயை சந்தித்தல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் சிலுவை பாதையின் 4ஆம் நிலை அவரின் துன்பத்திற்கு மருந்தாகவும் ஆறுதலாகவும் அமைந்தது எனலாம். ஏனெனில் இவ்விடத்தில் ஒரு சிலுவை மரண குற்றவாளியாக காயங்களோடும் இரத்த கரைகளோடும் இயேசு தன் தாயினை சந்திக்கின்றார். சலனங்களுக்கும் சப்தங்களுக்கும் மத்தியில் இங்கே ஒரு மௌன சந்திப்பு அரங்கேறுகிறது. மனித வாழ்வில் சந்திப்புகள் மருந்தாக வேண்டுமெனில் சந்திக்கும் நபர்களுக்கிடையே உரையாடல்கள் தேவையில்லை. அன்போடு அங்கீகரிக்கும் பார்வை போதும் என்பதே இந்நிலை சொல்லும் செய்தி. இயேசு தன் தாயை சந்திப்பதில் சஞ்சலமில்லை, உள்ளங்களின் சங்கமம் இருந்தது. இயேசு தன் தாயை சந்தித்தார் அல்லது அன்னை மரியா தன் மகனை சந்தித்தார் என்பதை காட்டிலும் ஒருவர் மற்றவரை அங்கே அங்கீகரித்து கொள்ளுகின்றனர். அங்கீகரித்தலே அவர்களுக்கு ஆற்றலை தருகின்றது. எனக்கு தாய் உண்டு என்பது ஒரு மகனுக்கும் எனக்கு மகன் உண்டு என்பது ஒரு தாய்க்கும் உண்மையில் சக்தியை அளிக்கும் தான். வாழ்வின் துன்ப வேளைகளில் நம்மை தேடி வரும் மற்றவரிடமிருந்து நம்மை விலக்கிக் கொள்ள அல்லது மறைத்து கொள்ள முனைகின்றோம். இறை வார்த்தை சொல்லுகின்றது, உன் இனத்தாருக்கு உன்னை மறைத்து கொள்ளாதே. உதவி வேண்டி வரும் உறவுகளை உதாசீனப்படுத்துவதை தவிர்த்து உறவின் ஸ்பரிசத்தில் நம்மை உரமேற்றிக் கொள்ள வேண்டும். மாபெரும் புரட்சிகளிலும் மகத்தான செயல்களிலும் மிக பெரிய அறிகுறிகளிலும் தேடிக்கொண்டு நம் கண்முன்னே இருக்கின்ற இறை அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கண்டு கொள்ள மறந்து விடுகின்றோம். ஆம், அடுத்திருப்பவரிடம் நாம் கொள்ளும் நட்பிலும் அன்பிலும் குழந்தைகளின் மன மகிழ்ச்சியிலும் இயற்கையின் சிறப்பிலும் ஏழைகளின் சிரிப்பிலும் இறை அன்பையும் மகிழ்ச்சியையும் கண்டு கொள்ள மறந்து விடுகின்றோம். நம் வளர்ச்சிக்காக
பிறர் செய்கின்ற தியாகத்தில், நம் மேன்மைக்காக உழைப்பவர்களின் உழைப்பில், நம் நன்மைக்காக பணியாற்றுபவர்களின் அர்ப்பணிப்பில் இறை அருளையும் மகிழ்ச்சியையும் கண்டுகொள்ள மறந்து விடுகின்றோம். இவ்வாறாக நம் அருகில் இருப்பனவற்றை விட்டுவிட்டு எங்கேயோ தேடி செல்கின்றோம் என்கிறது ஓர் வத்திக்கான் செய்தி. எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்துகள் உள்ளன. ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். இந்த 2 மருந்துகளும் நம் உள்ளத்திலும் உடலிலும் செயல்பட்டு குணமாக்க நம் உறவுகளை அங்கீகரித்து வாழ்வோம். இம்மாற்றத்திற்கு நீங்கள் உட்பட தயாரா? ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, பிள்ளைகளாகிய எங்கள் வாழ்வில் நாங்கள் உயிர் பெறவும் உரு பெறவும் உழைக்கும் எம் தாய் தந்தையரை நன்றியோடு நினைக்கவும், எங்கள் வாழ்வுக்கான அவர்களின் உழைப்பையும் உறவையும் அங்கீகரிக்கும் தூய மனதினை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 5ஆம் நிலை. சீரேன் ஊரானாகிய சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் சிலுவையின் பாரம் அவரை வழியிலேயே வீழ்த்தி மரணத்தை அழித்து விடுமோ என்கிற பயம் ஒருபுறம், சிலுவை மரண தண்டனையை அவருக்கு நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ என்கிற பயம் மறுபுறம். இந்நிலையில் படைவீரர்கள் எடுக்கும் ஒரு முடிவுதான் சீரேனே ஊரானான சீமோனை கட்டாயப்படுத்தி இயேசுவுக்கு உதவியாக சிலுவை சுமக்க செய்தது. ஏன் இவரை தேர்ந்தெடுத்தனர்? காரணம், இவர் வெளியூரை சேர்ந்தவர். தன் சொந்த ஊர்க்காரரை சிலுவை சுமக்க பணித்தால் தன் சொந்த இனத்தாருக்கு களங்கம் ஏற்படுத்தி சிக்கலில் சுழல வேண்டி இருக்கும். எனவே புத்திசாலித்தனமாக படைவீரர்கள் செய்த செயலே சீமோனை இயேசுவுக்கு உதவியாக சிலுவை சுமக்க பணித்தது. இயேசுவின் சிலுவை பாதையின் பயணத்தில் சீரேன் ஊரான சீமோனுக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்பு அவர் விரும்பி தேடிய ஒன்றல்ல என்றாலும், வலுக்கட்டாயமாக வந்த வாய்ப்பை நழுவ விடாது பற்றி கொண்டதனால் நானிலம் அழியும் மட்டும் அவர் நினைவு கூறப்படுவார். இந்த பேறு கிடைத்தது அவர் தனக்கு கிடைத்த வாய்ப்பினை கவ்வி பிடித்து கொண்டதனால்தான். இந்நிலை நமக்கு 2 படிப்பினைகளை கற்பிக்கின்றது. 1. வாழ்வில் வரும் வாய்ப்புகளை வசப்படுத்தி கொள்ளுங்கள். 2வது, வாய்ப்புகள் எப்போதும் தனக்கு மட்டுமே பலன் தர வேண்டும் என்று எண்ணாமல் மற்றவர் நலனுக்கும் பயன் தர வாய்ப்புகளை வசப்படுத்துவோம். நான் எடுக்கும் முடிவு சரியா என்று எனக்கு தெரியாது, ஆனால் எடுத்த முடிவை சரியாக்குவேன் என்பார் மாவீரன் அலெக்சாண்டர். நாம் வாழும் இவ்வுலகம் நமக்கு ஏராளமான வாய்ப்புகளை வழங்கும் தளமாக அமைந்துள்ளது. உடல் நலனை காக்கவும், கல்வி அறிவை வளர்க்கவும், பொருளாதாரத்தை பெருக்கவும், உறவுகளை சேர்க்கவும் என மனித வாழ்வை மேம்படுத்தும் பல வாய்ப்புகள் அறிவியல், சமூக, பொருளாதாரம் இவற்றால் வழங்கப்படுகின்றன. இவ்வாறு வாழ்வதற்கும் வளர்வதற்கும் ஆயிரம் வாய்ப்புகள் இருந்தாலும் இன்று பட்டினி சாவை ஒழிக்க முடியவில்லை, படிப்பறிவின்மையை ஒழிக்க முடியவில்லை, பாச பிணைப்புகளை சேர்க்க முடியவில்லை, ஏழ்மையை ஒழிக்க முடியவில்லை, நோய்களை தடுக்க முடியவில்லை. ஏன், மிகவும் எளிதாக பதில் சொல்ல வேண்டுமென்றால், நமக்கு கிடைத்துள்ள வாய்ப்புகளை வசப்படுத்த தவறிவிட்டோம் அல்லது தவறிக்கொண்டிருக்கின்றோம் என்றே அர்த்தம். அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது, அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது, அதிகம் செயல்படுபவனையே கைகூப்பி தொழுகிறது என்பார் கன்ஃபூஷியஸ். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லவை என்றார் அன்னை தெரேசா. எனவே வாய்ப்புகளை வசப்படுத்திக் கொள்ளாமை மற்றும்
வாய்ப்புகளை மறுத்துவிடுகிற மனநிலை போன்றவற்றில் மாற்றம் வேண்டும். இம்மாற்றத்திற்கு நாம் தயாரா? ஜெபம். அருள் வழங்கும் இறைவா, எம் வாழ்வில் நீர் அருளும் ஏராளமான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உம்மோடு எமக்குள்ள உறவை மேம்படுத்திக் கொள்ளவும், உம் பிள்ளைகள் நாங்கள் என்பதனை எம் வாழ்வால் வெளிப்படுத்தவும் நிறையருளை எமக்கு வழங்குவீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை. வெரோனிகாலின் வெற்றி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாட்டில் அநீதியும் அக்கிரமங்களும் பெருகி வளர காரணம் தீயவர்கள் பெருகி வருகிறார்கள் என்பதால் அல்ல, நல்லவர்கள் அமைதி காப்பதால் என்கிறார்கள். அப்படியெனில் நீதியை நிலைநாட்டும் உரிமைகளை வென்றெடுக்கும் முயற்சியில் நல்லவர் இணைதலே முதல் படியாக இருக்கும் என்கிறார்கள். இயேசுவின் மீட்பு பயண போராட்டத்தில் தனிமரமாக நின்று போராடும்போது கிடைத்த முதல் தோழமை வெரோனிகாவின் துணிகர செயலே என்றால் அது மிகையாகாது. உலகம் வியக்கும் உன்னத புரட்சியை தமிழக இளைஞர்கள் துவக்கி அது காட்டுத் தீயாய் உலகமெல்லாம் பரவியது. இதுவே தமிழன் தரணைக்கு தந்த பரிசான தை புரட்சி. மாணவர்களின் அறவழி போராட்டத்தின் வீரியம் கண்டு ஏன் பயந்து போய் பணிந்தது நம் மத்திய மாநில அரசுகள் என்று கூட சொல்லலாம். மாணவ மாணவியர், இளைஞர், இளம்பெண்கள் போராட்டம் என்றுமே தோற்றதில்லை என்னும் வரலாற்றை மீண்டும் ஒருமுறை மெய்ப்பித்துள்ளது எம் தமிழ் இளைய போராளி கூட்டம். கேட்ட கோரிக்கையை பெற்றுவிட்டோம் என்பதில் மகிழ்வதைக் காட்டிலும் பெருமிதம் கொள்வதைக் காட்டிலும் உலகிற்கு இப்போராட்டம் வழியாக பல பாடங்களை சொல்லியுள்ளோம். எங்கள் பண்பாட்டை, கலாச்சாரத்தை உறக்க சொல்லியுள்ளோம் என்பதில்தான் போராளிகள் பெருமகிழ்வு கொள்ள வேண்டும். இது தமிழனிடம் அவனுக்குரிய கலாச்சார பண்பாட்டு உரிமை இல்லை என்ற நிலையை மாற்றிட, மீட்டுருவாக்கம் செய்திட உருவான போராட்டம். இப்போராட்டத்தின் உண்மைத்தன்மையை உணர்ந்த பெற்றோர்களும் பெரியோர்களும் தங்களையும் இளைய சமுதாயத்தின் அறவழி போராட்டத்தில் ஐக்கியப்படுத்தி கொண்டதும் வெற்றிக்கு ஓர் காரணம் என்பது உண்மையே. எனது புரட்சியை 82 ஆதரவாளர்களோடு தொடங்கினேன். இப்போது மீண்டும் புரட்சியை தொடங்க வேண்டும் என்றால் 10 அல்லது 15 ஆதரவாளர்களுடன் தன்னம்பிக்கையை துணையாக கொண்டு ஆரம்பிப்பேன். ஏனெனில் உங்கள் இலக்குக்கான எதிர்கால திட்டம் வகுக்கப்பட்டிருந்தால், நம்பிக்கை இருந்தால் சிறு படை கூட புரட்சி வித்திடும் என 1959 பிடல் காஸ்ட்ரோ கூறினார். போராளிகளோடு போராளியாக, உண்மைக்காக, உரிமைக்காக குரல் எழுப்பும் புரட்சியாளனாக வாழ்வோர்களோடு மற்றவர்களும் தங்களை ஐக்கியப்படுத்தி கொள்ளும்போது போராட்டம் எளிதில் வெற்றி பெறுகிறது. ஜெபம். நீதியின் அரசே எம் இறைவா, நாங்கள் வாழும் சமூக சூழல் பல்வேறு முரண்பாடுகள் நிறைந்ததாயும் அநீதியும் அக்கிரமங்களும் கொண்டதாகவும் மாறும்போது அவற்றை எதிர்த்து நீதிக்காக குரல் எழுப்பும் போராளிகளோடு எம்மை இணைத்து கொள்ளும் துணிவினை எமக்கு அருள்வீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஏழாம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே
இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவை பாதையில் 2ஆம் முறையாக கீழே விழுகின்றார். விழுந்த நிலையிலிருந்து மீண்டும் முயன்று எழுகின்றார். நம்முடைய வாழ்வின் விழுதலிலிருந்து நாமும் எழ வேண்டும் என்றுதான் இந்நிலையில் அவர் எதிர்பார்க்கின்றார். பலவீனங்களால் விழுந்திருந்தால் மீண்டும் திருந்தி வாழ வேண்டும், திரும்பி இயேசுவிடம் வரவேண்டும் என்பதே மிகவும் முக்கியம் என்கிறார். இன்று நம்மிடம் திருந்தி வாழ தடைக்கல்லாக இருக்கும் மனநிலை பின்வாங்கும் மனநிலை ஆகும். இம்மனநிலை மாறிட இயேசு ஒரு சில உண்மைகளை இங்கே உணர்ந்து கொள்ள அழைக்கின்றார். முதலாவதாக, தவறு நேர்வதால் இழிவு இல்லை, தவறு நேர்ந்துவிடுமோ என்று அஞ்சி பின்வாங்குவதுதான் இழிவு. இரண்டாவதாக, உனது விதியை படைப்பவன் நீயே என்பதை புரிந்து கொள். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே குடிகொண்டிருக்கின்றன என்பார் சுவாமி விவேகானந்தர். மூன்றாவதாக, வாழ்க்கை பிடிக்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள். ஆனால் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு துணிவிருந்தால் வாழ்ந்து பார் என்கிறார் அலெக்சாண்டர். நான்காவதாக, தோல்வி என்பது வாழ்க்கையில் கற்றுத்தரும் பாடங்களில் ஒன்றே தவிர அதில் அவமானம் ஏதும் இல்லை. தோல்வியில் இருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையான தோல்வி என்கிறார் ஏ.ஆர். ரஹ்மான். தோல்வியில் கற்காத பாடத்தை நீங்கள் வேறு எங்கும் கற்க முடியாது. தோல்வி உங்களை ஒழுங்குபடுத்தும் ஆசான். ஒரு தோல்வியையாவது நீங்கள் சந்தித்து விட வேண்டும். இல்லையில் 30 வயதை கடந்த வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களை கையாள முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்படலாம். வீழ்த்தப்படுதலும் வீழ்ந்து போதலும் இயல்பாகாமல் இருக்க வெகுண்டெழுதல் அவசியம். பல்வேறு மாமனிதர்களின் வாழ்க்கை பாடங்களும் வரலாற்று நாயகர்களின் வாழ்வு பாதைகளும் சொல்லும் பாடம், விழுந்துவிட்டால் தவறில்லை, விழுந்தே கிடப்பதுதான் தவறு. எழுந்து நடப்போம், எதிர்காலம் நம் வசப்படும். நம்மால் திருந்தி வாழ முடியாது, இழிநிலைகளிலிருந்து திரும்பி வர முடியாது என்கிற பின்வாங்கும் எதிர் மனநிலையை விட்டுவிடும் மனமாற்றத்திற்கு நாம் தயாரா? ஜபம். எம்மை உருமாற்றும் தெய்வமே இறைவா, எங்கள் வாழ்வில் மனித பலவீனத்தினால் பலமுறை பாவத்தில் வீழ்ந்து போகின்றோம். சில நேரம் செய்த தவற்றையே மீண்டும் மீண்டும் செய்கின்றோம். இந்நிலையிலிருந்து திரும்பி வர, திருந்தி வாழ அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 8ஆம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்லும் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். துறவி ஒருவர் தன் மாணவர்களிடம் இரவு முடிந்து விடியல் தொடங்கும் நேரம் எப்போது என கூற முடியுமா என்று கேட்டார். அதற்கு ஒரு மாணவர், எதிரில் வருவது நாயா ஆட்டுக்குட்டியா என அறிந்து கொள்ளும் அளவிற்கு வெளிச்சம் இருந்தால் அதுவே விடியல் தொடங்கும் நேரம் என்றார். மற்றொரு மாணவர், எதிரில் உள்ளது கொய்யா மரமா அத்தி மரமா என்று அறியும் அளவிற்கு தேவையான வெளிச்சம் இருந்தால் அதுவே விடியல் தொடங்கும் நேரம் என்றார். இரண்டும் இல்லை. அறிமுகமில்லாத அந்நியர் ஒருவர் நம்மிடையே வரும்பொழுது அவரும் நம் சகோதரர் என்று நாம் எப்பொழுது நினைக்கிறோமோ அதுவே விடியல் தொடங்கும் நேரம் ஆகும் என்றார் துறவி. ஆனால் உண்மையில் இன்று நடப்பது என்ன? அறிமுகமில்லாத அந்நியர் வரும்போது அவர்களை நமது சகோதர சகோதரியாக எண்ணுகின்றோமா? இல்லையே. மாறாக நமது தேவைக்கேற்ப மாறி மாறி அல்லவா செயல்படுகின்றோம். உதாரணத்திற்கு, ஜாதி ஒரு சந்தர்ப்பவாதி. கண் தேவைப்படும் பொழுது கோத்திரங்களை பார்ப்பதில்லை. கிட்னி தேவைப்படும் பொழுது குலத்தை கேட்பதில்லை. இருதயம் தேவைப்படும் பொழுது
இனத்தை பார்ப்பதில்லை. இரத்தம் தேவைப்படும் பொழுது ஜாதிகளை கேட்பதில்லை. மனித உறுப்புகள் தேவைப்படும் பொழுது மதங்களை பார்ப்பதில்லை. இதுதான் இன்றைய யதார்த்தம். முரண்பாடுகளின் முழுமையை சிறப்பாக மேல் சொன்ன வரிகள் வெளிப்படுத்துகின்றது. சிலுவை பாடுகளின் 8ஆம் நிலை பாலின சமத்துவத்தையும் பெண்கள் அடைய வேண்டிய விடுதலையையும் இயேசு எருசலேம் நகர பெண்களுக்கான தன் அறிவுரையில் எடுத்தியம்புகின்றார். அப்படி பாலின சமத்துவம் போற்றுவதால் ஏற்படும் மாற்றத்தை வத்திக்கான் செய்தி ஒன்று அழகாக எடுத்தியம்புகின்றது. அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் மனிதர்கள், நிகழ்வுகள், அனுபவங்கள் இவற்றின் மீதான நமது பார்வை நமது வாழ்வு பாதையை வடிவமைக்கின்றன. இப்பார்வை மனிதருக்கு மனிதர் மாறுபடுகின்றது. ஒரு சிலர் நேர்மறை எண்ணத்தோடு பார்க்கின்றனர், மறுசிலர் எதிர்மறை எண்ணத்தோடு பார்க்கின்றனர். ஒரு சிலர் நம்பிக்கையோடு பார்க்கின்றனர், மறுசிலர் சந்தேகத்தோடு பார்க்கின்றனர். ஒரு சிலர் பயத்தோடு பார்க்கின்றனர், மறுசிலர் எதிர்பார்ப்போடு பார்க்கின்றனர். இதில் எது சரி எது தவறு என்று பார்க்கும் பொழுது அது தீர்மானிப்பவரின் பார்வையை பொறுத்து அமைகின்றது. ஆனால் நம்மில் ஒரு சிலர் பிறர் என்ன சொன்னாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, குறையோடுதான் பார்க்கின்றோம். நான் மட்டுமே நல்லவன், நான் மட்டுமே அறிவாளி, நான் நினைப்பதுதான் உண்மை என்ற மயக்கத்தில் பிறரை குறை கூறிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனந்தத்தை இழக்கின்றோம். நமது பார்வை மாறட்டும், பாதை மாறும். பாதை மாறட்டும், வாழ்வு மாறும். உன்னை மதிப்பவரிடம் தாழ்ந்து பேசு, உன்னை மிதிப்பவரிடம் வாழ்ந்து பேசு. மேற்சொன்ன வாழ்வு மாற்றத்தை உங்களில் ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் தயாரா? ஜெபம். மகத்துவமிக்க எம் இறைவா, உம் மகிமையில் நாங்களும் பங்கு பெறும் பொருட்டு எங்களை உமது சாயலிலும் உருவிலும் படைத்தீர். நாங்கள் எம் சுயநலத்தாலும் ஆணவத்தாலும் பாலின வேற்றுமைகளை உருவாக்கி பிளவுகளை ஏற்படுத்தாமல் இருக்கவும் அனைவரையும் சமமாக மதிக்கவும் எங்களுக்கு நல் மனதினை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல் கொண்டு செய்தால் கடவுளை காணலாம், மண் கொண்டு செய்தால் பாத்திரம் காணலாம், நூல் கொண்டு செய்தால் ஆடை காணலாம், விதை கொண்டு செய்தால் பயிர் காணலாம், சொல் கொண்டு செய்தால் கவிதை காணலாம், வில் கொண்டு செய்தால் வீரம் காணலாம், அன்பு கொண்டு செய்தால் காதலை காணலாம், பயிற்சி கொண்டு செய்தால் யோகம் காணலாம், முயற்சி கொண்டு செய்தால் வெற்றி காணலாம். காணாமற் போவதும் தொலைந்து விடுவதும் அன்றாட வாழ்வின் யதார்த்தம்தான். ஆனால் அதனை தேடி கண்டடைவதில்தான் வாழ்வின் சுவாரஸ்யம் இருக்கின்றது. சிலர் உடனே தேடி கண்டுபிடித்து விடுகின்றனர், சிலர் தேடாமலேயே விட்டு விடுகின்றனர், சிலர் தேடி தேடி சோர்ந்து விடுகின்றனர், சிலர் தேடிக்கொண்டே இருக்கின்றனர், சிலர் தேவையின் பொருட்டு தேடுகின்றனர், சிலர் அதன் மதிப்பின் பொருட்டு தேடுகின்றனர். ஒரு ஊரில் இருவர் வாழ்ந்து வந்தனர். ஒருவர் படிப்படியாக நன்றாக உயர்ந்து உயர் மட்டத்திற்கு சென்றார். மற்றவரோ எதை தொட்டாலும் தோல்வியையே கண்டார். தோல்வி அடைந்தவருக்கோ காரணம் புரியவில்லை. ஒரு நாள் அவர் அந்த வெற்றி வீரரிடம் சென்று, நீங்கள் எப்படி வெற்றி பெறுகிறீர்கள்? என்னால் முடியவில்லையே என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், நான் இளைஞனாக இருந்தபோது 10 காரியங்கள் செய்தால் அவற்றில் 9 தோல்வி அடைந்ததை பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கையில் தோல்வி அடைவதை நான் விரும்பவில்லை. 9 தடவை வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்த போது எனக்கு ஒரு உண்மை பளிச்சென்று விளங்கியது. 90 முறை முயன்றால் 9 தடவை வெற்றி கிடைக்கும் என்பதுதான் அது. ஆகவே முயற்சிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொண்டேன் என்று.
உருக்கப்படும் தங்கம்தான் உருமாறி நகையாகிறது. அறுக்கப்படும் மரம்தான் அழகான ஜன்னல் ஆகிறது. இடிக்கப்படும் நெல்தான் உமி நீங்கி அரிசியாகிறது. ஏற்றப்படும் விளக்குதான் இருள் நீக்கி ஒளி தருகிறது. தட்டப்படும் தந்திதான் தம்புராவில் இசை தருகிறது. செதுக்கப்படும் பளிங்குதான் செம்மை பெற்று சிலையாகிறது. பதப்படுத்தப்படும் தோல்தான் பயனுள்ள காலணி ஆகிறது. மிதிக்கப்படும் மண்தான் மிருதுவான பானையாகிறது. புதைக்கப்படும் விதைதான் மண்ணை விட்டு மரமாக எழுகிறது. தோற்றுப்போகும் மனிதன்தான் துணிவு பெற்று வீரனாகிறான். தொடர்ந்து முயலும் வீரன்தான் சரித்திரம் படைத்து வாழ்கிறான். முயல்வோம், வெற்றி பெறுவோம். நீரோடைக்கும் பாறைக்கும் இடையே நடக்கும் இடைவிடாத போராட்டத்தின் இறுதியில் நீரோடை வெற்றி பெறுவது தனது பலத்தினால் அல்ல, தொடர் முயற்சியினால் எதுவும் முடியும். நமது வாழ்வில் முயற்சிக்காமல் சோம்பித் திரியும் நிலையிலிருந்து முயன்று கொண்டே இருக்கும் முனைப்பிற்கு மாறிட தயாரா? ஜெபம். நலம் நல்கும் நாயகனே எம் இறைவா, எம் வாழ்வில் நாங்கள் எடுக்கும் முயற்சிகளில் துவண்டு போகாமல் இருக்க திடமான மனதினையும், தோல்விகளை சந்திக்கும் பொழுது அதிலிருந்து மீண்டு வருவதற்கு தேவையான முயற்சியையும் தைரியத்தையும் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் கல்வாரி பாதையில் அவருக்கு சிலுவை மரண தண்டனையை நிறைவேற்றும் முன் அவரது ஆடைகள் உரியப்படுவது எதற்காக? ஒரு புறத்தில் அது அவர்களின் வழக்கமாக இருக்கலாம், அல்லது இயேசுவின் தையலில்லாத சிறப்பான ஆடையை அபகரிக்க வேண்டும் என்கிற சுயநல எண்ணமாகவும் இருக்கலாம். என்ன காரணமாக இருப்பினும் ஒருவரது ஆடையை அவரது உடலிலிருந்து களையப்படும் போது ஏற்படும் இழப்புகள் ஈடு செய்ய முடியாதவை. இதனை யாரும் மறுக்க முடியாது. ஏனெனில் ஒருவரின் உடலில் உள்ள ஆடையை அகற்றினால் அவரது மானம், மரியாதை, மாண்பு போன்றவற்றை அவர் இழக்கிறார். இவைகளை எதை கொண்டும் ஒருவரால் சரி செய்ய முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை. விமர்சனங்களுக்கு அஞ்சி உங்கள் தேடல்களை விட்டு விடாதீர்கள். உலகத்தில் தட்டி கொடுப்பவர்களை விட தடுக்கி விழவைக்க நினைப்பவர்களே அதிகம். ஆடைகள் களையப்பட்டு அரை மனிதனாய் அவமானப்பட்டு நிற்கும் இயேசு பிறரின் நற்பெயருக்கும் மனித மாண்பு இழப்பதற்கும் காரணமான நம்முடைய செயல்களை முற்றிலும் களைந்திட முனைய வேண்டும். பிறருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சொல்வதோ செய்வதோ இல்லாத மேன்மையான வாழ்வு வாழ வேண்டும். அதோடு பிறரால் நம் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் பொழுது கொண்டிருக்க வேண்டிய மனநிலையை ஏஆர் ரஹ்மான் பின்வருமாறு கூறுகின்றார். அவமானங்களை சேகரித்துவை, வெற்றி உன்னை தேடி வரும். இத்தகைய சவால் நிறைந்த வாழ்வுக்கு நாம் தயாரா? ஜெபம். ஆற்றல் அளிக்கும் எம் இறைவா, உம் துணையினால் நாங்கள் எப்போதும் எம் வாழ்வில் உள்ள தீமைகளை களைந்திடவும், அதிலும் குறிப்பாக மற்றவர்களின் நற்பெயருக்கு களங்கம் வருவிக்கும் தீய எண்ணத்தை எம்மிடமிருந்து களைந்திடவும் அருள்தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஓர் ஊரில் வாழ்ந்து வந்த அண்ணன் தம்பிகளில் தம்பி சமர்த்தானவர்.
அண்ணன் சற்று சோம்பேறி. ஒரு நாள் இருவரும் காட்டுக்கு விறகு வெட்ட செல்கின்றனர். இருவரும் காலையிலிருந்து மதியம் வரை கஷ்டப்பட்டு விறகு வெட்டி அவற்றை 2 கட்டுகளாக கட்டினர். பின்னர் தாங்கள் எடுத்து சென்ற கட்டு சாதத்தை உண்டு களைப்பை போக்கினர். அதன் பின்னர் அண்ணனும் தம்பியும் விறகு கட்டுகளை தலையில் வைத்து கொண்டு நடக்கலாயினர். சிறிது தூரம் நடந்து சென்ற உடனேயே விறகு கட்டு பாரமாக இருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டே நடந்தார் அண்ணன். ஆனால் தம்பி எதுவுமே சொல்லாமல் நடந்து கொண்டிருந்தார். இதை பார்த்த அண்ணன், இருவரின் சுமையும் ஒரே அளவில்தானே இருந்தது, ஆனால் தம்பி எதுவும் சொல்லாமல் எளிதாக நடந்து வருகிறாரே என்று சிந்தித்தார். பின்னர் தம்பியிடம், உனக்கு விறகு கட்டு பாரமாக இல்லையா என்று கேட்டார். அதற்கு தம்பி, இல்லை, எனது சுமை பாரமாக இல்லை, ஏனெனில் நான் அதில் ஒரு மூலிகை இலையை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்படியா, அந்த மூலிகை இலை என்னவென்று சொன்னால் நானும் எனது சுமையில் வைத்துக் கொள்கிறேன் என்றார் அண்ணன். அதற்கு தம்பி, அந்த மூலிகை இலையின் பெயர் பொறுமை என்றார். வாழ்வில் ஏற்படும் இன்னல்களை, இடையூறுகளை, தடைகளை கடுகளவும் சினமுறாது இன்முகத்துடன் ஏற்று வெல்வது பொறுமை. இந்திய தமிழக சூழல் உணர்த்தும் உண்மை, ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு வேற்று மதத்தினரை பொறுத்து கொள்ள முடியவில்லை. சாதி வேற்றுமையும் அதிகரித்து வருகிறது. இந்நிலை நம் இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமான பன்முகத்தன்மையை அழிக்கின்றது. அது மட்டுமல்ல, சகிப்புத்தன்மையற்ற சமூகம் ஏற்றம் காண முடியாது என்பதும் யதார்த்தமே. வேற்றுமைகளை சகித்து கொள்ள முடியாதவர்களால் மோதல்கள் அதிகரிக்கும். இது ஒரு விதமான நம்பிக்கையற்ற சூழலை உருவாக்குகிறது. சமூக வளர்ச்சிக்கே சகிப்புத்தன்மை தேவையெனும் பொழுது சாதனைகள் படைக்க வேண்டுமாயின் பொறுமையின் தேவையை சொல்லவா வேண்டும்? பொறுமையும் மன உறுதியும் இருந்தால் போதும். தொடரும் அவமானம் கூட இனி வெகுமானமாய் மாறிவிடும். பொறுமையை சில நேரங்களில் பலர் அடிமைத்தனம் என்று தவறாக புரிந்து கொள்கின்றனர். அடிமை போன்றல்ல, ஆண்டவருக்காகவும் அடுத்தவருக்காகவும் சில துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் பொறுமை உள்ளமே இன்றைய தேவையாக உள்ளது. இப்படி பொறுமையை கடைபிடிக்கும் தருணங்களில் உண்மையில் என்ன நடக்கிறது என்றால், நாம் வெற்றியை அடையும் தருணத்தில் உள்ளோம் என்பதே உண்மையாகும். இதனையே நெப்போலியன், தோல்வி உன்னை துரத்துகிறது என்றால் வெற்றியை நீ நெருங்குகிறாய் என்ற அர்த்தம் என்றார். நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது என்பார் விவேகானந்தர். அது மட்டுமல்ல, திடமான சாதனைகளை செய்ய மிகுந்த அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் எனும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைகளும் கவனிக்கப்பட வேண்டியவைகளாகும். பொறுத்தவன் பூமி ஆழ்வான் என்பதும் நம் முன்னோர் வழி நாம் கண்டு கொண்டதே ஆகும். இந்நிலையில் நம்மையும் பிறரையும் ஆள நிறைவான பொறுமையுடன் வாழத் தயாரா? ஜெபம். அமைதியின் அரசே எம் இறைவா, எம் வாழ்வின் பல்வேறு சூழல்களில் நாங்கள் பொறுமை இழந்து கோபத்தினால் எம் நற்குணங்களையும் இழந்து விடுகின்றோம். இந்நிலையிலிருந்து எம்மை தற்காத்து கொள்ள எங்களுக்கு நல்ல பொறுமையை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒரு நாள் பிறப்பும் இறப்பும் பேசிக்கொண்டது. பிறப்பு இறப்பிடம் கேட்டது. உலகில் எல்லாரும் என்னை விரும்புகின்றனர், உன்னை மட்டும் ஏன் வெறுக்கின்றனர் என்று. அதற்கு இறப்பு கூறியது, பிறப்பு என்பது ஒரு அழகான பொய், அதனால் அனைவரும் விரும்புகின்றார்கள். ஆனால் இறப்பு என்பது ஒரு கசப்பான உண்மை, அதனால் என்னை விரும்புவதில்லை என்று. உலகில் இயேசு மட்டுமே இறப்பு என்னும் இந்த கசப்பான உண்மையை கனிவோடு ஏற்றுக்கொண்டார். காரணம், அவரிடம் இருந்த இழத்தலுக்கான துணிவும் தன் தந்தையின் மீதான நம்பிக்கையும் ஆகும். உலக புகழ்பெற்ற நாடுகாண் பயணி கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவர்கள்
கடல்வழி பயணத்தில் வெறித்தனமாக இருந்த காலம் அது. ஆபத்தும் கடினமும் நிறைந்த அந்த பயணத்தில் அவருடன் செல்வதற்கு எவரும் முன்வரவில்லை. அதனால் கொள்ளையர்களையும் குற்றவாளிகளையும் அவருடன் அனுப்பி வைத்தனர். பயணத்தின் பாதி வழியில் உணவுப் பொருட்களை பாதுகாத்து வந்த ரொனால்ட் என்பவர், நம்மிடம் கைவசம் உள்ள உணவுப் பொருட்கள் நாம் ஊர் திரும்புவதற்கு மட்டுமே போதுமானதாக உள்ளது. மேற்கொண்டு பயணம் தொடர்ந்தால் நாம் ஊர் திரும்புவதற்கான உணவுப் பொருட்கள் இருக்காது. அதனால் கப்பலை இப்படியே திருப்பி நாம் புறப்பட்ட இடத்துக்கே பயணத்தை தொடர்வோம் என்று சொன்னார். மற்ற மாலுமிகளும் அதற்கு ஒத்திணங்கினர். கொலம்பஸ் தனது லட்சியத்தை எவ்வளவோ எடுத்து சொல்லியும் யாரும் கேட்பதாக இல்லை. கப்பலிலே கொலம்பஸை கைது செய்துவிட்டு ரொனால்டை தலைவராக்கினார்கள். அப்போது கொலம்பஸ் தனது பயணக்குழுவிடம் ஊர் திரும்பும் நாள்களில் தனக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த உணவையும் நீங்கள் எல்லாரும் பங்கிட்டு கொள்ளுங்கள், நான் பட்டினி கிடக்க தயார். அந்த உணவின் துணை கொண்டு நாம் திட்டமிட்டபடி மேலும் 1 நாளோ 2 நாள்களோ பயணத்தை தொடர்வோம் என்று கெஞ்சி கேட்டார். அதுவும் நியாயமாக தெரியவே பயணம் தொடர்ந்தது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அமெரிக்க கடற்கரை அக்குழுவுக்கு தட்டுப்பட்டது. ஆம், தியாகம் செய்ய துணிந்தவர்கள் லட்சியத்தை எட்டுகின்றார்கள். துணிவின் அடையாளம் இழத்தல். ஆனால் இன்று யாரும் எதையும் இழக்க தயாராக இல்லாத துணிவற்றவர்களாகவே உள்ளனர். பதவி பறிபோய்விட்டால் மதிக்க மாட்டார்கள். பணத்தை வாரி இறைத்து விட்டார். எதிர்காலத்திற்கு என்ன செய்வது? உறவுகள் நம்மை ஏமாற்றி விடுவார்களோ? இப்படி எண்ணற்ற பயம் நம் உள்ளத்தில் அனுதினமும் உண்டாவது இயல்புதான். ஆனால் அனைத்தையும் துறக்கும் துணிவும் பயமற்ற நிலையும் யாருக்கு வரும்? இழக்க துணிந்த நம்பிக்கை உள்ளவருக்கு மட்டுமே. ஜான் வெஸ்லி என்பவர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மேதை. கிறிஸ்தவ வாழ்வு என்பது பொறுப்புடன் சரியான கணக்கை இறைவனிடம் ஒப்படைக்கும் ஒரு பணி என்ற எண்ணத்தை இங்கிலாந்து மக்கள் மத்தியில் விதைத்தவர் இவர் உங்கள் வாழ்வின் கடைசி நாள் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று இவரிடம் ஒருவர் கேட்டபோது இவர் சொன்ன பதில் இதுதான்: மாலை 4 மணிக்கு நான் வழக்கம்போல் தேநீர் அருந்துவேன். 6 மணிக்கு நோயிற்றிருக்கும் திருமதி பிரவுன் அவர்களை மருத்துவமனையில் பார்க்க செல்வேன். 8 மணிக்கு என் மாலை ஜெபங்களை சொல்வேன். இரவு உணவுக்கு பின் வழக்கம்போல் படுக்க செல்வேன். விழித்தெழும்போது என் இறைவன் முகத்தில் விழிப்பேன் என்று சொன்னாராம். ஜான் வெஸ்லியைப் போல் மனதில் எவ்வித அச்சமுமின்றி அமைதியாக மரணத்தை சந்திக்கும் பக்குவம் ஒரு நாளில் உருவாகும் மனநிலை அல்ல, வாழ்நாளெல்லாம் ஒருவர் பழக்கப்படுத்தும் மனநிலை அது. ஜான் வெஸ்லியை போன்று, இயேசுவை போன்று மரணத்தை பயமின்றி சந்திக்கும் மனநிலையை பழக்கப்படுத்திக் கொள்ள நாம் தயாரா? ஜெபம். நற்பலன் நல்கும் எம் இறைவா, எம் வாழ்வில் பலவற்றை இழக்க மனமில்லாமல் இறுக்கமான உள்ளத்துடனே வாழும் நிலையை மாற்றிக்கொண்டு பிறருக்காக சிலவற்றை இழப்பதில் உள்ள மகிழ்வை அனுபவிக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 13ஆம் நிலை. தாயின் மடியில் மகன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என மொழிந்த இயேசு தன் தாயின் மடியில் இளைப்பாறுகின்றார். இது ஓர் முற்றிலும் வித்தியாசமான இளைப்பாறுதல். காரணம், இது உறக்கத்தில் காணும் இளைப்பாறுதல் அல்ல, உயிரற்ற நிலையில் தாயின் மடியில் காணும் இளைப்பாறுதல். அது மட்டுமல்ல, இளைப்பாறுதல் என்பது மேலும் இயங்க தேவையான உறுதியையும் உந்து சக்தியையும் பெற்றுக்கொள்ள உதவுவது. ஆனால் இயேசு இங்கே அனைத்து பணிகளையும் முடித்துவிட்டு இளைப்பாறுகின்றார். தாயும் மகனும் தந்தை கடவுளின் திருவுளம் முழுமையாக நிறைவேற்றிய திருப்தியுடன் இளைப்பாறும் நிலை இது. இன்றைய சூழல் என்னவாக உள்ளது?
குறைவானதை செய்வதிலேயே திருப்தி காணும் மனநிலை மேலோங்கி உள்ளது. ஏனெனில் முழுமையாக எக்காரியத்தையும் செய்ய வேண்டுமாயின் பல சவால்களை சந்திக்க வேண்டும். எனவே கொஞ்சம் படித்தால் போதும், கொஞ்சம் உழைத்தால் போதும் என்றிருக்கும் இம்மனநிலை மாறி எடுத்த காரியங்களை முழுமையாக ஈடுபாட்டுடன் செய்திட சவால்களை துணிவோடு ஏற்கும் மனநிலையை நமதாக்கி கொள்ள தயாரா? ஜெபம். இளைப்பாறுதல் நல்கும் நாயகனே எம் இறைவா, பிறப்பு முதல் இறப்பு வரை இயந்திரம் போல் இயங்கிக் கொண்டே இருக்கின்றோம். பல நேரங்களில் இந்த இயந்திர உலகம் எம்மை இரக்கமற்றவர்களாகவும் மாற்றிவிடுகின்றது. இந்நிலையிலிருந்து எம்மை காத்துக்கொள்ள நிறைவான இளைப்பாறுதலை நீரே அருள்வீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 14ஆம் நிலை. இயேசுவின் உடல் அடக்கம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்றார் கார்ல் மார்க்ஸ். இறைமகன் இயேசு மிகவும் திருப்தியுடன் மண்ணில் துயில் கொள்கின்றார். காரணம், தன் தந்தையின் திருவுளத்தை கணக்கச்சிதமாக செய்து முடித்த திருப்தி. எனவேதான் அவரால் எல்லாம் நிறைவேறிற்று என்று தன் தந்தையின் கரங்களில் ஆவியை ஒப்படைக்க முடிந்தது. நமக்கும் இதுபோன்ற நிறைவு வாழ்வில் ஏற்பட வேண்டுமாயின் சில லட்சிய கனவுகளை கொண்டு அவற்றை அடைய முற்பட வேண்டும். சாதனைகளை படைக்க வேண்டும். சாதனை என்றால் என்ன? இக்கேள்விக்கான அழகான பதிலை ஒருவர் இவ்வாறு உரைத்தார். சச்சின் தெண்டுல்கர் படிப்பில் 10ஆம் வகுப்பு கூட தாண்டாதவர். ஆனால் அவரது வாழ்க்கை வரலாறு இன்று 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் முதல் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. இதுதான் சாதனை. தனக்கான ஒரு இலக்கை அமைத்து கொண்டு அதில் இமாலய சாதனைகளை எட்டி பிடித்து சாதனை புரிவதையே இலக்கை அடைதல் என்கிறோம். நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி, அதுவே இலக்கென்பதை உறுதி செய்து கொள். கையில் பணமில்லையே, உடலில் வலுவில்லையே, உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே. எதற்கும் பயப்படாதே, தயங்காதே. இலக்கை நோக்கி அடியெடுத்து வை. தொடர்ந்து முன்னேறு. சோதனைகள் விலகும், பாதை தெளிவாகும். நோக்கத்தை அடைந்தே தீருவாய். அதை யாராலும் தடுக்க முடியாது. யார் என்ன சொன்னாலும் உன் கொள்கையை மாற்றிக்கொள்ளாதே. ஒரு சமயம் நீ மாற்றினால் ஒவ்வொரு முறையும் நீ மாற வேண்டியிருக்கும் என்கிறார் கண்ணதாசன். உங்கள் வெற்றி இலக்கை அடைவதற்காக அனைத்தையும் தியாகம் செய்யுங்கள். இல்லாவிட்டால் உங்கள் இலக்கை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். உலகில் செல்வந்தர்கள் ஒருவரான ஸ்டீவ் ஜோப்ஸ் அவர்கள் ஆப்பிள் கணினி நிறுவனத்தை உருவாக்கியவர்களில் ஒருவர். இவர் 2011ஆம் ஆண்டு தனது 56வது வயதில் இவ்வுலகை விட்டு மறைந்தார். அவரின் அழகிய வார்த்தைகள் இதோ: உலகிலேயே பெரிய பணக்காரர் என்ற பெயருடன் கல்லறையில் கிடப்பது எனக்கு முக்கியமில்லை. இரவு படுக்கைக்கு செல்லும்போது அன்று நான் உன்னதமானதை செய்தேன் என்ற உணர்வுடன் உறங்கச் செல்வதே எனக்கு முக்கியம். உன்னதமானதை செய்தோம் என்ற உணர்வுடன் நாம் உறங்க விரும்பினால் ஒவ்வொரு நாளையும் பின்னோக்கி பார்த்து அசைபோடும் பழக்கம் நமக்கு தேவை என்பார். நம்முடைய வாழ்வின் நாட்களையும் பின்னோக்கி பார்த்து அசை போட்டு உன்னதமானதை செய்த திருப்தியுடன் வாழும் வாழ்விற்கு ஏற்ற மனமாட்டத்தை காண நாம் தயாரா? ஜெபம். வல்லமையுள்ள இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் எம் வாழ்வில் உம் திருவுளப்படி இலக்கை அமைத்து கொள்ளவும், அந்த இலக்கை எட்டும் வரை தளராது உழைக்கவும், அதற்காக எம்மை இழக்கவும் தேவையான துணிவினை எமக்கு அருள்வீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். முடிவுரை.
புரட்சி என்பது ரோஜாக்களால் ஆன மெத்தை அல்ல, அது நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் இடையேயான போராட்டம் என்கிறார் ஃபிடல் காஸ்ட்ரோ. கடந்த வருடம் வெளிவந்த ஒரு பத்திரிகை செய்தி இது. சென்னை வெள்ளம் சிலரை மாமனிதர்களாகவும் பலரை மனிதர்களாகவும் உருமாற்றியது என்று. அடுக்கு மாடிகளில் வசிப்போர் அடுத்தவர்களை முதன்முதலாக தங்கள் மேல் மாடியில்தான் சந்தித்தார்கள். உணவுக்காக கையேந்தும் போது தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு, தன் தகுதி, சமுதாய அந்தஸ்து என்ற குறுகிய மனப்பான்மை கொண்டு தாங்களாக உருவாக்கிய சுவர்கள் எல்லாம் அன்று வெள்ளத்தோடு அடித்து செல்லப்பட்டன. வங்கி கணக்கும் வைப்பு அட்டையும் சோறு தரவில்லை. சமத்துவம், சகோதரத்துவம், சாதி சமயம் பார்க்காத மனித நேயம் மட்டும் அங்கே விஸ்வரூபம் எடுத்து அனைவரையும் கரை சேர்த்தது. இறையாட்சியின் விழுமியங்களோடு நம் வாழ்வு பயணப்படும் போது விழிப்புடன் நம்மை மாற்றி அமைக்க இச்சிலுவை பாதையின் நிலைகள் நம்மை அழைக்கின்றது. மாற்றங்கள், ஏற்றங்கள் நம் வாழ்வாக வேண்டும். அப்போதுதான் இயேசுவின் பாதையான சிலுவை பாதை நம்மை மறு கிறிஸ்துவாக மாற்றும். இப்பாதையில் நடந்திட, இயேசுவாக மாறிட நாம் தயாரா? அன்பு பொங்கும் இயேசுவின் திரு இருதயமே, இதயத்தின் அருள் சுடர் ஒளியிலிருந்து என் நம்பிக்கையின் ஒளியை பெற்று நான் வாழ என்னை உமக்கு நிரந்தரமாக அர்ப்பணிக்கின்றேன். இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜெபத்தின் வரலாறு. இந்த ஜெபமானது 803ஆம் ஆண்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்டு பேரரசர் சார்லஸ் போருக்கு செல்லும்போது அவரது பாதுகாப்பிற்காகவும் அவருக்கு எவ்வித தீங்கும் ஏற்படாமல் நல் உடல் சுகத்தோடும் வெற்றியோடும் மீண்டும் நாடு திரும்பவும் அன்றைய திருத்தந்தை வழியாக அவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப ஜெபித்தாலும், காதால் கேட்டாலும், தங்கள் அருகில் வைத்து கொண்டாலும் அவர்கள் ஒருபோதும் திடீரென இறக்க மாட்டார்கள். தண்ணீரில் மூழ்க மாட்டார்கள். விஷமும் அவர்களுக்கு எந்த விளைவும் ஏற்படாது. பேறுகால வேதனைப்படும் பெண்கள் இதை ஜெபித்தால் அவரது பேறுகாலம் எவ்வித துன்பமும் இன்றி நிறைவேறி பாதுகாப்புடன் மகிழ்ச்சியான தாயாக இருப்பார். பிறந்த குழந்தையின் வலது பக்கத்தில் இந்த ஜெபத்தை வைத்திருந்தால் எவ்வித ஆபத்தும் நேரிடாது. நோயுற்றிருப்போரின் வலது புறத்தில் இதை வைத்து ஜெபித்தால் அவர்கள் விரைவில் எழுந்து ஆண்டவரை புகழ்வார்கள். இதை ஜெபித்து வரும் வீடுகளில் ஆண்டவர்களுடைய ஆசி நிறையும். இதை ஏளனமாக்கி நகைப்போர் துன்பத்துக்குள்ளாவர். இதை எப்பொழுதும் கூடவே வைத்திருப்போர் இயற்கை பேரிடர்களிலிருந்து தப்பி வாழ்வார்கள். ஒவ்வொரு நாளும் இதை ஜெபிப்போர் தங்களது இறப்பினால் நெருங்கும் 3ஆம் நாள் முன்பதாகவே எச்சரிப்புக்கு உள்ளாவார்கள் என்று பல நற்செய்தி அறிவிப்பாளர்கள் எழுதி வைத்துள்ளனர் என்று சொல்லப்படுகிறது. நம் மீட்பராம் இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜெபத்தை இப்போது நாமும் சொல்லி பலன்களை பெறுவோம். நம் மீட்பராம் இயேசுவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜெபம். ஓ வணக்கத்திற்குரிய ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களுக்காக கழுமரத்தில் தொங்கி உண்மையாக இறந்தீர். ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே, என் எண்ணங்களை கண்ணோக்கி அருளும். ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே, எங்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் ஆயுதங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே, அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும். ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே, எங்கள் எதிரிகள் அனைவரிடமிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். ஓ இயேசுவின் தூய திருச்சிலுவையே, எங்கள் அபாய இறப்பிலிருந்து எங்களை காப்பாற்றி நிலை வாழ்வை எங்களுக்கு தந்தருளும். ஓ சிலுவையில் அறையுண்ட நாசரேத்தூர் இயேசுவே, இன்றும் என்றும் எப்போதும் எங்கள் மீது இரக்கமாயிரும். வணக்கத்திற்குரிய ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் அவருடைய திருப்பாடுகளாலும் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும்
விண்ணேற்பினாலும் நீர் எங்களை விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறீர். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தது உண்மையே. இயேசு கிறிஸ்து பிறந்த 13ஆம் நாளில் கீழ்த்திசை ஞானிகள் 3 தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து அவரை கண்டது உண்மையே. புனித வெள்ளி அன்று இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் சிலுவையில் அறையப்பட்டு இறந்தது உண்மையே. இறந்த 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்ததும் உண்மையே. மேலும் அவர் உயிர்த்த 40ஆம் நாள் விண்ணேற்றம் அடைந்ததும் உண்மையே. அதனால் வணக்கத்திற்குரிய இயேசுவின் மாண்பு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அனைவரிடமிருந்தும் இன்றும் என்றும் எப்போதும் எங்களை காப்பதாக. நமது சொந்த கருத்துக்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது துன்பங்கள் வழியாக உண்மையாகவே உமது ஆன்மா இந்த பாவ உலகை விட்டு பிரிந்தது. எனவே நாங்கள் எவ்வித விரக்தியும் பயமும் இல்லாமல் எங்கள் சிலுவையை பொறுமையாக சுமந்து செல்லவும், துன்பங்களால் அவதியுறும்போது குறை கூறாமலும் உமது துன்பங்கள் வழியாக எல்லா ஆபத்துகளிலிருந்தும் இன்றும் என்றும் எப்போதும் தப்பிக்கவும் உமது அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். அன்னை மரியே, தூய யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கம் செய்த நிக்கதேமுவே, யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமேன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.